எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 4 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 308வது பக்கம் புதிய ஏற்பாடுல. Hebrews chapter 11 verses from 24 to 27. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இந்த பைபிள் ரீடிங் பிளான் சொல்லி ஒரு பிளான்ல கடந்த ஜனவரி ஆரம்பத்துல நம்ம ஆரம்பிச்சு நேற்று வரைக்கும் முதல் 5 பழைய ஏற்பாடு புஸ்தகங்களை வாசிச்சு முடிச்சோம். உபாகம புஸ்தகம் வரைக்கும் நேற்று வாசித்து முடித்தோம். இந்த 5 புஸ்தகங்களையும் எழுதினவர் மோசே என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. புதிய ஏற்பாடுல கூட ஏசப்பா கோட் பண்ணும்போது கூட மோசே சொன்னதா அங்கங்களை நம்ம வாசிக்க முடியும். அப்ப இந்த மோசேவுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளம் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். மோசே கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமா இருந்தார் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. உபாகமத்துல 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். இது அவர் அங்க சுட்டி காட்டுகிறத பாக்குறோம். என்னை போல ஒருவர் என்று சொல்லி கிறிஸ்துவை அவர் சுட்டி காட்டுவாரு. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 18 verse 15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்கள் ஆக. இதே வசனத்தை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இதே வசனம் அப்படியே கோட் பண்ணப்பட்டு இது கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். அங்க தெளிவா பார்க்க முடியும். இதே வசனம் அப்படியே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். சரி, என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த மோசே கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இருந்தவர் என்பதை வேதம் தெளிவா காட்டுகிறது. மோசேயுடைய வாழ்க்கை கொஞ்சம் நீங்க பாப்பீங்கன்னாங்க, அவருடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பமா இருக்கவில்லை. மோசே பிறந்த நாட்கள்ல ஒருவேளை ஐயோ ஏன் பிறந்தானோ என்பது போல என்ன செஞ்சிருப்பாங்க, பெற்றோர் பயந்து இருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கு ராஜாவுடைய சட்டம் என்னன்னாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும், அதை கொன்று போட்டுறணும், தண்ணிக்குள்ள தூக்கி என்ன செஞ்சிடணும், ஆற்றுக்குள்ள அதை வீசிடும், அது உயிரோடு இருக்கக்கூடாது. அன்றைக்கு இருந்த சட்டம். ஆனா இந்த மோசேய கர்த்தர் கிருபையா என்ன செய்தாரு, பாதுகாத்து எந்த ராஜா சட்டம் போட்டானோ அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே ஏசப்பா என்ன செய்யறாரு, வளர வைக்கிறார். அன்னைக்கு எகிப்து சாம்ராஜ்யம் தான் உலகத்துல பவர்ஃபுல்லான சாம்ராஜ்யம். இன்றைக்கு எப்படி அமெரிக்காவை குறித்து சொல்லுகிறாங்களோ அதே மாதிரி அன்றைக்கு மோசே நாட்களில அந்த எகிப்து சாம்ராஜ்யம் தான் பவர்ஃபுல்லான சாம்ராஜ்யம். அப்ப அந்த எகிப்து அந்த சாம்ராஜ்யத்துல அவங்களுடைய சகல கலையில இவர் என்ன செய்யறாரு, நல்ல வல்லவரா என்ன செய்யறாரு, மாறுகிறார். அழகா ஆண்டவர் அவரை வளர்த்திட்டு வருகிறார். ஆரம்பம் மோசமா இருந்தாலும் அவருடைய முடிவை குறித்து நம்ம பின்னால வாசிக்கும் போது பைபிள்ல வேற யாரையுமே ஆண்டவர் அடக்கம் பண்ணினார் என்று நம்ம பார்க்க முடியாது. இந்த மோசேய ஆண்டவரே கொண்டு போய் என்ன செய்தார், அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆச்சரியமா அவருடைய முடிவு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை சரீர பிரகாரமா அவர் கானானை பார்க்க முடியவில்லை. ஏன்னா ஏசப்பா நம்மை சிச்சித்து கடைசி நாட்களுக்கு என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ அதே தவறங்க ஆண்டவர் அறியாதவங்க செய்வாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. ஆனா அந்த தவற நானும் நீங்களும் செய்யும் போது கண்டிப்பா நமக்கு என்ன வந்துருது, அதுல அடி கிடைக்குது. பல நேரம் கேள்வி உண்டாகும், அவங்க எல்லாம் செய்யறாங்க ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, ஏசப்பாவை நம்புற எனக்கு ஏன் நடக்குதுன்னு பைபிள் தெளிவா சொல்லுது. இறுதியில நமக்கு நியாய தீர்ப்பு வரக்கூடாது, நம்ம முடிவு நரகமா இருக்கக்கூடாது என்பதற்காக ஏசப்பா முன்பே நம்மளை என்ன செய்கிறாரா, சிச்சிக்கிறாரு. நம்மை சிச்சித்து சரிபடுத்தி அந்த கடைசி நாளில் சந்தோஷமா அவரோடு கூட போகணும் என்பதற்காக ஆண்டவர் அதை செய்கிறார். அதே போலதான் மோசேயுடைய லைஃப்ல கூட
அவரை இந்த பூமியில இருக்கும்போது சிச்சிக்கிறார். என்ன சிச்சிக்கிறாருன்னு, எங்க போக மாட்டேங்கிறாரு, கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் செஞ்ச ஒரு கீழ்ப்படியாமைக்காக, ஆண்டுடைய வார்த்தையை சரியா கவனிக்கல, வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படியில, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லி சொன்னாரு. மோசேயோ என்ன செய்தாருன்னா கோல்னால 2 முறை அடித்தார். ஏசப்பா சொன்னார், ஜனங்களுக்கு முன்பாக நீ என்னை விசுவாசிக்கவில்லை, என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை, ஆகையால் நீ அந்த கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்ய மாட்ட, போக மாட்டேன். நம்ம வேதத்துல வாசிக்கும் போது அவர் கெஞ்சி கேட்டாரா ஏசப்பாட்ட, ஏசப்பா எனக்கு கிருபை காட்டுங்கன்னு சொல்லி. அவ்வளவு ஆசை அவருக்கு கானானுக்குள்ள போனான்னு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமேல் இதை குறித்து நீ எங்கோட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை, தன்னுடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனா அவருடைய முடிவு ஆசீர்வாதமா இருந்தது. ஆண்டவரே அவரை கொண்டு போய் என்ன செய்தார், அடக்கம் பண்ணினார். கர்த்தரோடு கூட இருந்தவராய் அவருடைய வாழ்க்கை அந்த மலையில முடிகிறத நம்ம பார்க்க முடியும். இவரை குறித்து இவர் பூமியில இருக்கும்போது சொல்லப்பட்ட ஒரு சில சாட்சிகள் நம்ம டைம் இல்ல பாக்குறதுக்கு. ஆனா ஆண்டவரே அவரை குறித்து பேசுறாரு. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களிலும் அவர் எப்படி இருந்தார்னா பயங்கர சாந்த குணம் உள்ளவரா இருந்தார் என்று சொல்லி என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க, நம்ம எடுக்க வேண்டாம். என்னாகமும் 12:3 எல்லா மனிதர்களிலும் இவர் எப்பேற்பட்ட மனிதராய் இருந்தாரா, சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார்னு வாசிப்போம். அதே அதிகாரத்துல கீழே 6, 7, 8 எல்லாம் நம்ம வாசிக்கும் போது என்னாகமும் 12லயே 6, 7, 8 வாசிக்கும் போது ஏசப்பா சொல்றாரு, அவருக்கு எதிரா அவருடைய சகோதரியை முறுமுறுத்த போது அவர் கூட தான் பேசுறாரா, அவர் மட்டும் தான் பேசுறோமா, நாங்க பேசக்கூடாது அப்படின்னு பொறாமையினால பேசின போது ஏசப்பா அவரை பார்த்து அவங்கள பார்த்து வேதனையா சொன்னாரு, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமா பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது, நான் அவனோடு முகமுகமா என்ன செய்கிறேன், பேசுகிறேன், அவன் என் தாசன் என்று சொல்லி அவ்வளவு உரிமையா இந்த சகோதரனை குறித்து ஆண்டவர் பேசுகிறத பார்க்கிறோம். பைபிள் அந்த உபாகம புஸ்தகம் முடியும் போதுங்க மோசேயை குறித்து அந்த ஆவியானவர் எழுதி வைக்கிறாரு, அவரை போல தீர்க்கதரிசி வேற அதுக்கப்புறம் என்ன செய்யல, எழுமினதே இல்லை என்று சொல்லி மோசேயை குறித்து அவ்வளோ ஆச்சரியமா வேதம் சொல்லி முடிக்கிறத பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல ஏறத்தாழ 800 தடவைக்கு மேல மோசேங்கிற பெயர் பழைய ஏற்பாடுல சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடுல 100 கணக்கான 150 டைம்ஸ் என்னமோ அந்த அளவு மோசேயுடைய பெயர் புதிய ஏற்பாடுல பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவு ஒரு ஒப்பற்ற ஒரு தேவ மனிதரா இந்த மோசே இருந்தாரு, அவ்வளவு ஒரு சாட்சியா இருந்தாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமா இந்த மோசே இருந்தாரு. அவரை குறித்து பைபிள் சொல்லுது, தேவனுடைய வீட்டில எங்கும் எப்படி இருந்தார், அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வீட்டுல எங்கும் என்ன செய்தாரு, அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். எவ்வளவு பெரிய சாட்சியல. தேவனுடைய வீட்டுல எந்த பகுதி எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய காரியத்துல எந்த காரியம் எடுத்தாலும் அவர் பர்ஃபெக்டா இருந்தாரு, ஃபெய்த்ஃபுல்லா இருந்தார், உண்மையா இருந்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப இந்த மோசேயுடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். பைபிள்ல வாசிக்கிறோம், அதுதான் நம்முடைய கோல். ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட பெயரே என்னன்னா கிறிஸ்தவன்ங்கிற பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம ஏசப்பாக்கு ஒரு சிலையை வைக்கிறது இல்ல, இயேசுவுக்கு ஒரு படத்தை வைக்கிறது இல்ல, ஒரு சிலுவையில ஏசப்பா நம்ம பாருன்னு சொல்லி சொல்லுகிறது இல்ல. ஜனங்க அப்படி பார்த்து பழக்கப்பட்டவங்க கேட்கறாங்க, எங்க இருக்காங்க ஏசப்பா, எங்க இருக்கிறாங்க, வந்தோன்னு அவரை பார்த்து கும்பிடணும், எங்க இருக்குன்னு தேடுவாங்க. அது ஏசப்பா சொல்றாரு, படத்துல இல்ல, சிலையில இல்ல, உனக்குள்ளத நான் இருக்க. நீங்க நம்ம அழகான வசனம் வாசிச்சோமே, எத்தனாவது சங்கீதம், 132ஆம் சங்கீதத்துல நம்ம வாசித்தோம். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண என்ன செய்கிறாரா, விருப்பப்படுகிறார், ஆசைப்படுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிச்சோம். நமக்குள்ள அவர் தங்க அவர் ஆசைப்படுகிறார். நம்ம தான் அந்த சீயோனாய் ஆண்டு இந்த பூமியில நம்மளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த இயேசுவ ஜனங்க என்ன செய்யணும், பார்க்கணும். அப்ப நான் இந்த கிறிஸ்துவை போல என்ன செய்யணும், மாறணும். அப்ப அந்த கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்பதை பைபிள்ல நிறைய காரியங்கள் நமக்கு விளக்கும் போது இந்த மோசேயுடைய வாழ்க்கை கூட நமக்கு ஒரு முன் அடையாளமா என்ன செய்கிறது இருக்கிறது. மோசேயை குறித்துங்க இப்ப நம்ம வாசிச்ச இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு இப்ப மறுபடியும் வாங்குங்க. அதுல இந்த மோசேயுடைய வாழ்க்கை குறித்து 5 முக்கியமான வார்த்தைகள் இந்த பகுதியில சொல்லப்படுகிறது. அதைதான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்க போறோம், அதை தியானிக்க போகிறோம். என் வாழ்க்கை அப்படி மாறணும்னு சொல்லி ஆண்டுட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். பாருங்க, 24ஆம் வசனம் மட்டும் இப்ப நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் மட்டும் மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். 5 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என் வாழ்க்கை அப்படி இருக்கணும், மோசே வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, மோசே கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம், அப்ப கிறிஸ்துவின் வாழ்க்கையும் அப்படி இருந்திருக்கு, நானும் நீங்களும் அப்படி இருக்கணும். வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது
பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். அது ஒரு வார்த்தை பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை அவர் என்ன செய்தாரா? வெறுத்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். வெறுத்தாருன்னா என்ன அர்த்தம்? அது வேண்டாம் சொல்றதுதான் கரெக்டான வார்த்தைங்க. கரெக்டான வேர்டு வந்து he refused that one. இப்போ டீ வந்து கொடுக்குறாங்க, நான் என்ன செய்யறேன், நான் சொல்றேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்றேன், எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்றேன். அதுதான் அவர் சொன்னாரா. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுகிற அந்த பெரிய கணத்தை பார்த்து நோர் சொல்லி என்ன செய்தாரா? அவர் சொன்னாரா. உலக பிரகாரமா ஒரு பெரிய பாக்கியம் அது. அன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ராஜாவுடைய மகன் அடுத்தது இவர் தான் என்ன செய்யணும், அந்த ராஜாவா இவர் வரணும். அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை இவர் என்ன செய்தாரா? அவர் நோன்னு சொல்லி சொன்னாரா. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு முன்னால நானும் இந்த மோசையை போல மாற்றப்படணும்னா, நானும் கிறிஸ்துவ போல மாற்றப்படணும்னா, எனக்குள்ளேயும் இருக்க வேண்டிய முக்கியமான சுபாவம் என்ன? அவ்வளவு ஈஸியா நம்மால நோன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நிறைய தடவை நிறைய தப்புல மாட்டிக்கொள்வதும் நிறைய பிரச்சனையில மாட்டிக்கொள்வது என்னன்னா, எனக்கு இல்லைன்னு சொல்லி என்ன செய்ய முடியல. போன் பண்றாங்க, வாங்க பிரதர் மேங்களூருக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, அல்லது யாரோ ஒருத்தர் இந்த வேலைக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, கொஞ்சம் எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்னால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, நோன்னு சொல்லி என்னால என்ன செய்யல, சொல்ல முடிய மாட்டேங்குது. ஒரு சில ஆதாயங்கள், ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் போது என்னால ஈஸியா அந்த காரியத்துக்கு நோன்னு சொல்லி சொல்ல முடியல. தப்புன்னு தெரியுது, அது தேவனை விட்டு பிரிக்குதுன்னு தெரியுது, அது என் குடும்பத்துக்கு அழிவை உண்டாக்குதுன்னு தெரியுது. தெரிஞ்சிருந்து கூட கிடைக்கிற ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷங்கள், கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகள், இப்ப இந்த கேம் விளையாடுறது தப்புன்னு சொல்லி தெரியுது, என் ஆத்மாவை கெடுக்குதுன்னு சொல்லி தெரியுது. ஆனால் என்னால் அதுக்கு என்ன சொல்ல முடிய மாட்டேங்குது, நோன்னு சொல்லி சொல்ல முடிய மாட்டேங்குது. மோசேயோ அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பார்த்து என்ன செய்தாரு, நோன்னு சொல்லி சொன்னாரு. பைபிள்லங்க பழைய ஏற்பாடுல ரெண்டு அழகான எக்ஸாம்பிள். ஒண்ணு, யோசேப்பு ஒரு அடிமையா கொண்டு போகப்பட்டாரு. அந்த வீட்டுல ஒரு அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அங்கேயும் அடிமையா தான் இருக்கிறாரு. அடிமையா போனவரை அடிமையா விலைக்கு வாங்கி வச்சு அந்த வீட்டுல வேலைக்காரனா வச்சிருக்காரு. கர்த்தர் அவரோடு இருந்ததுனால வீட்டுல பெரிய ஆளா உயர்த்திட்டாரு. ஆனாலும் அவர் அடிமைதான். இப்பொழுது அந்த சகோதரி வந்து அந்த வீட்டுடைய போத்திபாருடைய மனைவி இவரை தன் இச்சைக்காக அவனை இழுக்க பார்க்கும்போது பைபிள் சொல்லுது, அவர் he refused that one. அதை நோன்னு சொல்லி சொன்னாரு. இந்த பாவத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உடன்பட மாட்டேன். தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் செய்வது எப்படி என்று சொல்லி சொன்னார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். நம்ம எடுக்க வேண்டாம். அந்த பெரிய ஒரு பாக்கியம் வந்துச்சு. இவர் ஒரு அடிமை, அந்த வீட்டுடைய எல்லா பொறுப்பும் வரக்கூடிய எல்லா வாய்ப்பு வசதியா அந்த வீட்டுல இருந்து இருக்கலாம். ஆனாலும் அந்த பாவத்துக்கு இவர் என்ன செய்தாரு, நோன்னு சொல்லி சொன்னாரு என்று சொல்லி வாசிக்கலாம். எனக்கு உங்களுக்கும் சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும்போது, அதனால ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் போது, தப்புன்னு தெரியுது, என்னால நோ சொல்ல முடிகிறதா? ஆண்டுடைய பிள்ளையா இருக்கணும்னா அது தவறுன்னு வரும்போது, அது ஆண்டரை விட்டு பிரிக்குதுன்னு வரும்போது, எவ்வளவுதான் நல்லதா இருக்கட்டும், எவ்வளவுதான் அதனால நன்மை கிடைக்கட்டும், ஆண்டுடைய பிள்ளைங்க அதுக்கு என்ன சொல்லணும், நானு நோ சொல்லுகிறவனா அது இல்ல ஆண்டவரை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதியா நிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா என்னாகமத்துல 22ஆம் அதிகாரத்துல 23ஆம் அதிகாரத்துல எல்லாம் பிழையாமை என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். அவரால இந்த காசு கனம்ங்கிற அந்த சோதனை அவர் பக்கமும் வந்த போது அவரால் என்ன சொல்ல முடியல, நோன்னு சொல்லி அவரால் சொல்ல முடியவில்லை. ஆசைப்பட்டாரு, வாஞ்சிச்சாரு. நடந்தது என்ன, தீர்க்கதரிசியாய் பெயர் பெற்ற பிழையாம் அவருடைய முடிவு வந்து குறி சொல்லுகிறவனா மாறிட்டாரு. அடுத்தது அந்த கர்த்தரை அறியாத ஜனங்களோடு கூட வெட்டப்பட்டு என்ன செய்தாராம், இறந்து போனாருன்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். அவரால் நோ சொல்ல முடியாததுனால கொஞ்சம் காசு கொஞ்சம் கனம் அது அவருக்கு சோதனையா அந்த இடத்துல நான் வேண்டாம்னு சொல்லி அவரால் சொல்ல முடியாததுனால முடிவு மோசமா போனதை பார்க்கிறோம். இயேசுதான் நமக்கு ஒரு பெரிய அடையாளம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல சாத்தான் வந்து ஆண்டவரை சோதிக்கிறான். 3 பெரிய சோதனைகள். ஒன்று, பசியில இருக்கிறார். எவ்வளவு நாள் பசி, 40 நாள் சாப்பிடாம இருக்காருங்க. இவருக்கு எல்லா வல்லமையும் உண்டு இவரால. இவர் என்ன வேணா இவரால் என்ன செய்ய முடியும். ஏன்னா 100% காட், 100% மேன். 100% தேவனாவோ 100% மனிதனாவோ இந்த பூமியில அவர் இருந்தார். தன்னுடைய தெய்வீகத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தார். பசியா இருக்கும்போது சாத்தான் வந்து சொல்லுகிறான், நீங்க தான் தேவகுமாரனாச்சே, நீங்க சொன்னா நடக்குமே, அங்க என்ன இருக்கிறது, கல் இருக்கிற, இந்த கல்லை பார்த்து என்ன செய்யுங்க,
அப்பமாகுன்னு சொல்லி உடனே அது கண்டிப்பா என்ன செய்யும்? அப்பமாகும். ஏன்னா குஷ்ட ரோகத்தை நீக்கினவர், குருடரின் கண்களை சரிப்படுத்தினவர், கால் இல்லாதவங்கள கால் உண்டாகணும் உடனே என்ன செஞ்சிச்சு? உண்டாச்சு. அப்படியெல்லாம் செஞ்சவருக்கு ஒரு கல்ல அப்பமா மாற்ற முடியாதா? அவரால் மாற்ற முடியும். நல்ல ஆலோசனை போல அந்த இடத்துக்கு தெரிகிறது. ஆனா வசனம் சொல்லுது, நான் செய்ய மாட்டேன்னு இயேசுப்பா என்ன செஞ்சாரு? சாத்தானுடைய ஆலோசனைக்கு வசனத்தை கொண்டு நோன்னு சொல்லி சொன்னார். அப்படி ஒவ்வொரு சோதனையும் மலை மேல தூக்கிட்டு போறாங்க. மலை மேல தூக்கிட்டு போய் சர்வலோகத்தின் ஐஸ்வர்யத்தையும் கண்ண முன்னால காட்டினார். சர்வ லோகத்தையும் காட்டினார். இந்த உலகத்தை மீட்பதற்காக தான் இயேசுப்பா என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு வந்தாரு. ஏன் சிலுவைக்கு போனோம்? ஏன் கஷ்டப்படணும்? இந்த பூமி எல்லாம் ஆதாம் என் கையில என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சிம்பிளான ஷார்ட் கட் சொல்றேன். என்ன நீ வணங்கு, நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? இந்த பூமியை உனக்கு கையில நான் கொடுத்துறேன்னு சொல்லி சாத்தான்னு சொன்னாங்க. அவ்வளவு சிம்பிளான ஒரு வழி. ஏன் அவ்வளோ வேதனைப்படணும்? ஏன் சிலுவைக்கு போகணும்? ஏன் கஷ்டப்படணும்? ஏன் அவமானப்படுத்தப்படணும்? அவசியமே இல்லையே. ஒரு ஷார்ட் கட்டை சொன்னாங்க. ஆனா பைபிள் சொல்லி ஏசப்பாதுக்கு என்ன கொடுத்தாரு? நோன்னு சொல்லி சொன்னாரு. எல்லா மக்கள் உங்களை தேடி வரணும், கனம் கொடுக்கணும் எதிர்பார்க்கிறீங்களே, அந்த தேவாலயத்தின் உப்பருகைக்கு கொண்டு போய் அங்கிருந்து என்ன செய்யுங்க? நீங்க தாழ குதிங்க. அப்ப தேவதூதர்கள் உண்மை சுமந்து கொண்டு போவாங்க. எல்லாரும் முன்னாள் நமக்கு ஒரு பெருமையா இருக்கும்னு சொல்லி சொன்ன போது அதற்கு ஏசப்பா என்ன செய்வாரு? நோன்னு சொல்லி சொன்னாரு. வசனத்தை கொண்டு நோன்னு சொல்லி சொன்னார். எனக்கு உங்களுக்கும் நீ காலையில ஆண்டு நம்மோடு கூட பேசுகிற காரியம், கர்த்தரை விட்டு பிரிக்கிற பாவமான காரியங்கள், வசனத்துக்கு விரோதமான காரியங்கள், ஷார்ட்கட்டான காரியங்கள் என் லைஃப்ல வரும்போது, ஆண்டவரே நான் நோ சொல்லுகிறவனா என்ன செய்யுங்க? நீங்க மாற்றுங்க. அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுகிறவனா இல்ல நான் செய்ய மாட்டேன். என் ஆத்துமாவை தீட்டுப்படுத்த மாட்டேன். என் தேவனுக்கு விரோதமா இதை நான் என்ன செய்ய மாட்டேன். கொஞ்சம் சந்தோஷத்துக்காக என் ஆண்டவரை நான் விலை கொடுக்க மாட்டேன். நான் விற்று போட மாட்டேன். ஏசப்பா பிள்ளை நானு இந்த சின்ன விஷயத்துக்காக பரலோகத்தை நான் இழப்பேனோ, இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இழக்க மாட்டேன் என்று சொல்லி நோ சொல்லுகிறவங்களா இருக்கணும். மோசே அப்படி இருந்தாரு. எங்களையும் உங்களையும் ஆண்டவர் அப்படி மாற்ற வல்லவரா இருக்கிறார். இரண்டாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வரலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்ப வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாமா? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவதுங்க, மனு குலத்துக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய தயவுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஃப்ரீடம் சொல்லி சொல்லலாம். ஒரு காரியத்தை சூஸ் பண்ணக்கூடிய, தெரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு முடிவு பண்ணத்தக்கதான ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலையை ஏசப்பா எனக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னாங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்து கட்டாயப்படுத்துவதே இல்லை. ஆண்டவர் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்துவதே இல்லை. என்னாகமத்துல 30ஆம் அதிகாரத்துல 15, 19 இந்த 2 வசனத்துல நம்ம எடுக்க வேண்டாம், டைம் ஆனதுன்னா நான் எடுக்க விரும்பலை. என்னாகமும் 30ஆம் அதிகாரத்துல 15, 19 ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னால நான் நன்மையும் வைக்கிறேன், தீமையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், ஜீவனையும் நான் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்றாயோ நீ தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி சொல்றேன். நமக்கு முன்னால நல்ல வழியும் காட்டுறாரு, தீய வழியும் காட்டுறாரு. பைபிள்ல நல்ல எக்ஸாம்பிளையும் காட்டுறாரு, கெட்ட எக்ஸாம்பிளையும் காட்டுறாரு. உன்னை பார்த்து நீ செஞ்சே ஆகணும்னு ஏசப்பா சொல்லல. அப்படி செய்ய அவரால் முடியுங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களை பார்த்துங்க, பைபிள் எந்த அளவு ஒரு பெற்றோருக்கு அதிகாரம் கொடுக்குதுன்னாங்க, அது வாலிப பிள்ளையா கூட இருக்கலாம். அந்த வாலிப பொண்ணை நான் திருமணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தகப்பன் தீர்மானம் பண்ணினா, அந்த தீர்மானத்தை ஆண்டவர் கனப்படுத்துறாராம். தன்னுடைய மகளை பார்த்து, இன்னைக்கு உலகம் சொல்லுது 12 வயசு ஆச்சு அவங்களுக்கு என்ன கொடுத்துடணும், ஃப்ரீடம் கொடுத்துடணும். ஆனா ஏசப்பா சொல்றாரு, ஒரு பெற்றோருக்கு ஆண்டவர் உரிமை கொடுக்கிறாரா, என் பொண்ணை நான் என்ன செய்ய மாட்டேன், திருமணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் இறுதியில் தீர்மானம் பண்ண உறுதியா இருந்தா, இறுதி வரைக்கும் அப்படி என்ன செய்ய முடியுமா, தன் மகளை வைத்துக் கொள்ள முடியும். ஒரு பெற்றோருக்கு அந்த அளவு உரிமை ஏசப்பா என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆனா அதே ஆண்டவர் ஏன் கூட உங்க கூட டீல் பண்ணும்போது நீ செஞ்சே ஆகணும் நம்ம பார்த்து என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேன். அவர் சொல்றாரு, அவ்வளோ வானத்தையும் பூமியும் படைச்ச ஒரு பெரிய ஆண்டவர் இருதயத்தின் வாசற்படிக்கு வெளியே நின்றுச்சு என் கதவை பார்த்து என்ன செய்யறாரா, தட்டுறாரா, திறப்பாயா மகனே. நம்மளால அது புரிந்து கொள்ளவே முடிய மாட்டேங்குது. இப்போ யாரா ஒருத்தர்
பெரிய ஆளு வெளியே வந்து தட்டிட்டு நான் வான்னு சொல்லாதான் வருவாங்கன்னு அது எப்படி இருக்கும்? எங்க உங்க உரிமை இது, நீங்க பாட்டுக்கு உள்ள என்ன செய்யலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோமே. வானத்தை பூமியை படைச்ச கடவுள், என்னை வாழ வச்ச தேவன் என்னை பார்த்து உனக்கு நான் உரிமையை கொடுக்கிறேன், அந்த அளவு நம்மளை நேசிக்கிறாரு, நம்மள ஒரு பொருட்டா நினைக்கிறாரு, நம்ம கனப்படுத்துகிறார். செஞ்சே ஆகணும்னு ஏசப்பா நம்மளை என்ன செய்யல, கட்டாயப்படுத்தவே இல்லை. சூஸ் பண்ணத்தக்கதான, தெரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு உரிமையை நமக்கு ஏசப்பா கொடுத்திருக்கிறார். மோசே என்ன தெரிந்து கொண்டாரா? கொஞ்ச நேரம் கிடைக்கிற சந்தோஷத்தினால என் முடிவு மோசமா போயிரும், அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தெரிந்து கொள்ள மாட்டேன். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே நான் என்ன செய்தேன், தெரிந்து கொண்டேன். அவர் அதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோசுவா, இந்த மோசேக்கு அடுத்தபடியா யோசுவா வந்தார். யோசுவா வயதாயிற்று வருதுங்க, அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது, வயதாயிடுச்சு. இப்போ அடுத்தது ஜனங்கள் எல்லாம் தவறான வழிக்கு போக போறாங்கன்னு நல்லா அவருக்கு தெரியுது. அவங்கள பார்த்து சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை தான் என்ன செய்வோம், சேவிப்போம். ஆனா நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, எதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம், நல்ல வசனம் அது. யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம். ஜோஷுவா 24:15. யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமாங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவங்களால சொல்றாரு, அவங்களாம் அதை சேவிக்கிறாங்க, இந்த ஊர்ல இருக்கிற எமோரியரெல்லாம் இதை சேவிக்கிறாங்க, நானும் என் வீட்டார கர்த்தரை சேவிக்க போறோம். நீங்க யாரை சேவிக்க போறீங்க, யாரை தொழுது கொள்ள போறீங்க, ஆண்டரை விட்டுட்டு விலகி வேற எங்க பக்கம் போக போறீங்க? அந்த சூஸ் பண்ணத்தக்கதான ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அவர் சொல்லுகிறார், ஆனா நான் சூஸ் பண்ணிட்டேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மட்டும்தான் என்ன செய்வோம், நாங்க சேவிப்போம், அவரை மட்டும்தான் தொழுது கொள்வோம், அவருக்கு முன்னால மட்டும்தான் அடிபணிவோம், அவரை மட்டும்தான் தெய்வமா நாங்க வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அவங்க முடிவெடுக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வந்து ரூத் புஸ்தகத்துல, அந்த ரூத்துக்கு முன்னால ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. என்ன சாய்ஸ்னா, நீ உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு என்ன செஞ்சுக்கலான்னு போய்க்கலாம். ஆனா சகோதரியோ, நான் அங்க போக மாட்டேன், உங்கள் தேவன் தான் என் தேவன், உங்கள் ஜனம் தான் என் ஜனம். அப்புறம் நீங்க சாகிற இடத்துல நானும் என்ன செய்வேன், நான் சாவேன். இந்த காரியத்துல என்ன நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க, நான் தெரிந்து கொண்டுட்டேன், நான் இஸ்ரவேலின் தேவன் தான் என் தேவன் என்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ரூத் சொன்னாங்க. அதனால கிடைச்சது என்ன தெரியுமாங்க, அவங்க சந்ததியில தான் யார் வந்தா, ஏசப்பா வந்தார். அவங்க ஏசப்பாவுடைய தாவீதுடைய பாட்டியா அவங்க மாறினாங்க. அவ்வளோ பெரிய பாக்கியத்தை. எந்த சந்ததினா, அந்த சந்ததியை குறித்து ஏசப்பா சொன்னாரு, இந்த சந்ததி என்றென்றைக்கும் எங்க வரக்கூடாது, என் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியில வந்த ஒரு சகோதரி அவ தீர்மானம் பண்ணினா, நான் இஸ்ரவேலின் தேவனை தான் என்ன செய்வேன், நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அந்த சந்ததியில தாவீது வந்தாங்க, அந்த சந்ததியில கிறிஸ்து வந்தாங்க. இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஜனங்கள் எல்லாம் அந்த ராஜாவே பாகாலுங்கிற ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் அந்த வழிக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த மலையில நின்று கொண்டு எல்லாருக்கும் முன்னால கேட்டாங்க, நீங்க தீர்மானம் எடுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நீங்கள் சேவிங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை சேவி. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 21 வசனத்துல இதை வாசிக்கிறோம். கர்த்தரை தான் நாங்க சேவிப்போமா? அவங்க கர்த்தரை சேவிக்க அந்த நேரத்துல எலியா அவர்கள் என்ன செய்ய உற்சாகப்படுத்தின. இன்னைக்கு கூடங்க எனக்கு முன்னால் இந்த கேள்வி கொடுக்கப்படுகிறது, நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேன்? நிறைய விஷயத்துல சோதனை வருது, நமக்கு முன்னால கட்டாயப்படுத்துறாங்க, இந்த வழியை போயிட்டா உனக்கு இப்படியெல்லாம் முடியாது, இதெல்லாம் செய்ய மாட்டோம், இதெல்லாம் தள்ளி வச்சிருவோம், என்னெல்லாம் சொல்லி சொல்றாங்க. எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? இயேசுவை பின்பற்றி தெரிந்து கொள்ள போறோமா, அல்லது அவரோட அன்பை அறிஞ்சிருந்தோம் மனுஷருடைய ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற லாபத்துக்காக ஆண்டரை நம்ம விட்டுட்டு போக போறோமா? நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். யோசுவா அந்த சவாலை வைத்த போது ஜனங்க சொன்னாங்க, தேவனை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அவங்க சொன்னாங்களா. இன்னைக்கு நானும் நீங்களும் தெரிந்து கொள்வோமா? ஏசப்பா இன்னைக்கு நம்மோடு கூட பேசுறாருன்னாங்க. எப்பவுமே நம்ம கற்றுக்கொண்ட உண்மை என்னன்னா, ஆண்டவர் சும்மா நம்மளை பார்த்து பேச மாட்டார். அவர் ஒரு வசனத்தை முன்னால அனுப்புவாருன்னா, ஒருவேளை நான் அந்த வழியில போயிட்டு இருக்கிறோம், அல்லது வருகிற வாரத்துல ஏதோ நடக்க போகிறது,
எனக்கு தெரிந்து கொள்ளத்தக்கதான் ஒரு சூழ்நிலை வரப்போகுது. ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எதை தெரிந்து கொள்ள போறீங்க? அவரை தெரிந்து கொள்ள போறீங்களா, அல்லது உலகத்தை அவரை விட்டு விலகி போற ஏதோ ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள போறோமா? மூன்றாவது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வரலாம். மோசேக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 11:26. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாமா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தார். போதும். மோசையோட 2 சுபாவத்தை பார்த்தோம். ஒன்று, அவர் ஒரு காரியத்துக்கு நோன்சில் என்ன செய்தார்? அவர் சொன்னார். என்ன காரியத்துக்கு? பார்வோனுடைய குமாரத்திய மகன் என்று சொல்லப்படுவதை அவர் வெறுத்தார், ரிஜெக்ட் பண்ணினார். நோன்னு சொல்லி சொன்னார். அவனுடைய பிள்ளையா நான் வாழ்வேன், அவனுடைய ஜனங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி வந்தார். இரண்டாவதாக அவர் தெரிந்து கொண்டார். என்ன தெரிந்து கொண்டாருன்னா, அநித்தியமான பாவ சந்தோஷம் இருந்துச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேவ ஜனங்களோடு என்ன செய்யணும்? பாடுபடுகிறது. அந்த பாடுபடுகிறது அவர் தேவ ஜனங்களோடு பாடுபட அவர் என்ன செய்தார்? அவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டார், உலகத்தை அவர் தெரிந்து கொள்ள. மூன்றாவது இந்த இடத்துல வாசிக்கிறோம், இனி வரும் பலன் மேல் அவர் என்ன செய்தாரு? நோக்கமாய் இருந்தார். நோக்கமாய் இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அதே பார்த்துட்டே இருக்கிறதுங்க. அங்க பயன்படுத்தப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தை அழகா, ரொம்ப அழகான வார்த்தையா. அந்த வார்த்தை என்ன சொல்லி, அந்த சரியான அர்த்தம் என்ன சொல்லி சொன்னாங்க? லுக்கிங் அவே ஃப்ரம் எவ்ரிதிங் எல்ஸ், மற்றதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதையே என்ன செய்கிறது? பார்க்கிறது. புரிஞ்சுக்கிறீங்களாங்க? அதாவது நம்ம நீங்க இந்த மோசே இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது, அவருடைய வயசு 120 வயசுல அவர் என்ன செய்தார்? மரித்து போனார். அவரை பத்தி பைபிள் சொல்ற ஒரு உண்மை என்னன்னா, உபாகமம் 34ஆம் அதிகாரத்துல, கடைசி அதிகாரத்துல, அந்த 120 வயசுலதான் அவர் மரித்து போறார். அந்த சாகர வரைக்கும் அவருடைய கண் என்ன ஆகவே இல்லையா? இருள் அடையவே இல்லை, அது டிம் ஆகவே இல்லை. அப்படின்னா கண் நல்லா என்னவா இருந்துச்சு? அவருக்கு பிரகாசமா இருந்துச்சு. ஆவிக்குரிய ரீதியை பார்க்கும்போது கூட அவருடைய கண்கள் பிரகாசமான இனி வரும் பலனை தான் என்ன செய்தார்? அவர் பார்த்துட்டே இருந்தாரு. அந்த இனி வரும் பலன் மேல அவர் நோக்கமா இருந்தார். மற்றதெல்லாம் வந்துச்சு, மற்றதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணத்தக்கமான காரியம் நிறைய வந்துச்சு. ஆனா கண்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் அவர் என்ன செய்யல? பார்க்கவே இல்லை. எலிசாவை குறித்து அழகான ஒரு சம்பவங்க. எலியாவை பார்த்து எலிசா கேட்கிறாரு, அவர் விடவே மாட்டேங்கிறாரு, பின்னாலேயே போயிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் எலியாவை அப்படியே எடுத்துக்கொள்ள, எப்படி மோசைய ஆண்டவரே அடக்கம் பண்ணினாரோ அதே போல எலியாவை ஏசப்பா அக்கினி ரதத்தை அனுப்பி அப்படியே மேல தூக்கிட்டு போயிட்டாரு. அது விஷயம் தெரிஞ்ச உடனே எலிசா விட மாட்டேங்கிறார், பின்னாலேயே போயிட்டே இருக்கிறாரு. கடைசியா எலியா கேட்டாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எலிசா ஒண்ணு சொன்னாரு, உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிறத நான் பார்க்கிறோம், ஆவியானின் வரத்தை பார்க்கிறேன். அது எனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு 2 மடங்கு எனக்கு வேணும் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, நீ அரிதானதை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ பார்ப்பாயான வாசிக்கிறோம், என்னை நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ கண்டாயானால் அது உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சரின்னு சொல்லி சொல்லிட்டாரு. நல்ல கவனிங்க அந்த சம்பவத்தை. இப்ப நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோங்க, சடனா ஒரு அக்கினி ரதம் வருது. அப்படியே டீச்சரை ஏசப்பா என்ன செய்ய போறாரு? தன்னோடு கூட்டிட்டு போக போற. தவற எடுத்துக்கொள்ள சந்தோஷம் தானே நமக்கு இல்லைங்க? ஆண்டவரோடு போறது பெரிய சந்தோஷம் தான் நமக்கு. அப்படியே அக்கினி ரதம் அந்த இடத்துல வருகிறது. டீச்சரை தான் நான் பார்க்கணும், என்னுடைய கோல் ஆனா அக்கினி ரதம் வருகிறது. அந்த ரதம் பார்த்தா பலபலன்னு இருக்கிறது, குதிரைகள் பார்த்தா பலபலன்னு இருக்கு, அக்கினியா தெரிகிறது. கண்டிப்பா என் கண் எங்கதான் போகுங்க? அந்த ரதத்தின் மேலதான் போகும், குதிரை மேலதான் போகும். டீச்சரை பார்க்கறத நான் என்ன செஞ்சிருவேன்? நான் மறந்து போய் விடுவேன். ஆனா எலிசாவை குறித்து வாசிக்கிறோம், அத்தனை வந்தாலும் அவர் யாரதான் பார்த்துட்டே இருந்தாரு? எலியாவையே தான் பார்த்து கொண்டிருந்தார். அந்த ரதம் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணல, அந்த குதிரைகள் டிஸ்ட்ராக்ட் பண்ணல, அந்த பரலோக காட்சியை டிஸ்ட்ராக்ட் பண்ணவே இல்லை, எலியாவையே பார்த்து கொண்டிருந்தாரு. வசனம் சொல்லுது, எலியாவை விட 2 மடங்கு எலிசாவை ஏசப்பா என்ன செய்தாரு? பயன்படுத்தினார் என்று சொல்லி. எனக்கும் உங்களுக்கும் நிறைய என் சிந்தனைகளை அந்த பக்கம் இந்த பக்கம் திசை திருப்புகிற காரியங்கள் இந்த பூமியில வந்து கொண்டேதான் இருக்கும். ஆண்டவரே, நான் உங்களை மட்டும் பார்க்கிறவனா என்ன நீங்க என்ன செய்யுங்க, என்ன நீங்க மாற்றுங்க. இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னாங்க, எதை அவர் நோக்கமா இருந்தாரா? இனி வரும் பலன் மேல் என்ன செய்தார்? அவர் நோக்கமாயிரார். இனி வரும் பலன் மேல் அவர் நோக்கமாய் இருந்தார். இந்த பூமியில கிடைக்கிற பலன் மேல் அவர் நோக்கமா இருக்கல.
பூமியில பெரிய ஆளுதான் அவரு, பெரிய பணக்காரர் தான், அடுத்த அந்த பெரிய எகிப்து சாம்ராஜ்ய அடுத்த ராஜா தான். ஆனா மனசு அதன் மேல என்ன செய்யல, அவர் இருக்கல. நான் விட்டுட்டு போயிட்டான், ஜனங்களுக்கு பின்னால போயிட்டான், என்ன நடக்குமோ, எனக்கு இந்த காசு கிடைக்காம போயிருமே, பதவி கிடைக்காம போயிருமே, அவர் யோசிக்கவே இல்லை. இனி வரும் பலன் மேல நோக்கமா இருந்தார். ஆபிரகாமை குறித்து அதே நம்ம 11ஆம் அதிகாரத்துலதான் இருக்கோம். அதே 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, 10ஆம் வசனம் 16வது வசனம், இந்த 2 வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 10 வாசிக்கலாம், 16 வாசிக்கலாங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவர் காத்திருந்தார். 16வது வசனம். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆபிரகாமும் சரி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்தை தான் என்ன செய்தார், அவர்கள் நோக்கி கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் என்ன அட்ராக்ட் பண்ணுவது எது? ஆண்டவரை பார்க்கிறோமா, அவருடைய வார்த்தையை பார்க்கிறோமா? நீங்க அந்த எபிரேயர் 11 மோசையை குறித்து நம்ம வாசிக்கும் போது 27ஆம் வசனத்துல வாசிப்பீங்க, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்தார். அவருடைய கண்கள் எப்பவுமே யார் மேல இருந்துச்சா, அந்த அதரிசனமானவரை தான் என்ன செஞ்சார், முன்னால வைத்துக் கொண்டே இருந்தார். அதரிசனமானவர் என்ன அர்த்தம்? கண்ணில் என்ன செய்யும், அன்சீன் காட். அவரை நம்மால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா பார்க்க முடியாத அந்த ஆண்டவரை வாழ்க்கையில பார்த்தாரு. அற்புதம் நடக்கும் போது, ஆச்சரியமா காரியங்கள் வரும்போது, அவர் தன்னோடு பேசும்போது ஆண்டவரை பார்த்தாரு. அவருடைய கண்கள் ஆண்டவர் மேல இருந்துச்சு, அவர் கொடுக்கிற பலன் மேல இருந்துச்சு. எனக்கு உங்களுக்கும் நிறைய தடவை ஏன் தப்பு செய்யறோம், நாங்க மனுஷரால கிடைக்கிற ஏதோ பலனுக்காக தாங்க. காசா இருக்கலாம், பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், ஏதோ ஒரு ரெஸ்பெக்டா இருக்கலாம், அது இல்லாம போயிருமே என்று சொல்லி அவங்கனால கிடைக்கிற பலனால நிறைய தடவை வசனத்தை என்ன செஞ்சிடும், நம்ம விட்டு கொடுத்துறோம். ஆனா வசனம் சொல்லுது, மோசேயோ இனி வரும் பலன் மேல என்ன செய்தாரு, நோக்கமா இருந்தாரு. வரப்போகிற பலனை இயேசுவை குறித்து கூட இதே எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்துல அவர் எப்படி அவரால் அவமானத்தை சகிக்க முடிஞ்சிச்சு, எப்படி அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடினாருன்னா, அந்த 2வது வசனம் பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஏசப்பா தன்னுடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடினார். எப்படி ஓடினார்னா, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எனக்கு உங்களுக்கும் இனி வரும் பலன் மேல நோக்கமா இருக்கிறவர்களா மாற்றணும். என் பார்வையை டிஸ்ட்ராக்ட் பண்ணத்தக்கதான என்னெல்லாம் வந்தாலும் சரி, ஏசப்பா என் மனசு அதுல போகாது சுவாமி. நிறைய காரியம் நம்ம செய்யலாம், ஆனா ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போக விடாம என்ன செஞ்சிரும், அதை தடை பண்ணிருமே. இந்த பூமியில நல்லா இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாய் இராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒன்றுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அடிமைப்பட மாட்டேன். தகுதி இருக்கலாம், செய்யலாம், ஆனா அதை இழந்து போயிருவேன். என்ன செஞ்சாலும் என் கண்கள் அது மேல வைக்கணும். அப்ப நிறைய தடவைங்க இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டோம், ஆனா முறுமுறுக்க மாட்டோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஏசப்பா என்ன சொல்லி சொல்றாருன்னா, குழந்தை என்ன கேக்குதான், அப்பம் கேக்குதான். ஒரு பொல்லாத அப்பா கூட அப்பத்துக்கு பதிலா கல்ல தூக்கி இதை சாப்பிடுன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்பா மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா, தேளை பிடிச்சிட்டு இந்த மீன் இதுதான் மேல இந்த மீன் சொல்லி எந்த பொல்லாத அப்பா கூட என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏசப்பா சொல்றாரு, பொல்லாதவர்களாக நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்க பரம தகப்பன் அப்படி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா. ஆனா அந்த பரம தகப்பன் தான் ஒரு சில டைம்ல ஆண்டவர் பார்த்து நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஐயா, படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம், அவரை பார்த்து நான் கெஞ்சுக்கிறேன், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவரு எனக்கு வேதனையா வருது, கோபமா வருகிறது. என்ன ஆண்டவர், பலர் சொல்றாங்க அவங்க வீட்டுல நடக்கிறத பாக்குறோம், அங்க நடக்கிறத பாக்குறோம், முன்னால சாட்சி சொல்றாங்க, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் நம்ம விசுவாசிப்போனா, ஏசப்பா நீங்க தீமை செய்ய மாட்டீங்க, நீங்க எனக்கு நல்லதுன்னு செய்யாம கண்டிப்பா என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க விடவே மாட்டீங்க. ஒருவேளை அந்த காரியம் கிடைச்சிச்சுன்னாங்க அந்த நித்திய வீட்டுக்கு நான் என்ன செய்வேன், போகாம போயிடுவேன். இந்த பூமியில ஒருவேளை கிடைச்சிடலாம். நிறைய தடவை ஆசீர்வாதங்கள் வரும்போது ஆண்டரை விட்டு அது நம்மளை என்ன செஞ்சிருது, பிரித்து விடுகிறது.
ஜெபிக்க முடிய மாட்டேங்குது, சபைக்கு வர முடிய மாட்டேங்குது, கர்த்தரை தேட முடிய மாட்டேங்குது, அதுல நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். அப்ப அந்த இனி வரும் பலன் மேல நோக்கமா இருந்தோம்னா, ஒருவேளை இது கிடைச்சிருந்தா அந்த ராஜ்யத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், நான் போயிருக்க மாட்டேன், நான் போக மாட்டேன். அதனாலதான் ஏசப்பா என்ன செய்தாரு, இதை எனக்கு தடுத்தாரு. ஆண்டவரே நீங்க நல்லதுதான் நீங்க செய்வீங்க, அந்த உணர்வோடு கூட ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனி வரும் பலன் மேல நோக்கமா இருந்தாரு. அதரிசனமான தேவனை அவர் காண்கிறவரை போல அவர் தரிசித்துக் கொண்டிருந்தார். மூன்றாவதாக. நான்காவதாகங்க, அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இவரை குறித்து அடுத்த அழகான வார்த்தை பாருங்க. 26ஆம் வசனத்தையே நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 11:26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அதிக பாக்கியம் என்று எண்ணினார். சாதாரணமா பாடுகளை நம்மால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம எல்லாருடைய ஆசை என்னன்னா, எப்போ சுகமா தான் இருக்கணும், பிரச்சனையே வரக்கூடாது, சந்தோஷமா தான் இருக்கணும், எப்பவுமே நல்ல சுகமா இருக்கணும், சாவே வரக்கூடாது, நம்ம வீட்டுல யாருக்கும் உடம்பே சரியில்லாம போகக்கூடாது, எப்போ முடி விழவே கூடாது, எப்போ வயசாகவே கூடாது, எப்பொழுதும் சுகமா தான் இருக்கணும். அதுதான் நம்முடைய ஆசை. ஆனா அது அல்ல ஆண்டுடைய திட்டம், இல்லைங்க, அது அல்ல ஆண்டுடைய திட்டம். பல நேரம் பாடுகள் வராம போகும்போது பாவத்துல ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிருவோம்னா நம்ம விழுந்து விடும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையின் அனுபவம் கூட பாருங்க, நம்ம எப்ப தப்பு செஞ்சிருப்போம்னா ஏதோ ஒரு ஃப்ரீயா இருந்த நேரத்துலதான் என்ன செய்வோம், மனசு என்ன செய்யுது, தவறுக்குள்ள போயிருது. ஆங்கிலத்துல பழமொழி சொல்லுவாங்க, an idle mind is a devil's workshop அப்படிமா. ஐடில் மைண்ட், சோம்பேறித்தனமா சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது உள்ள யார் வந்துடுறாங்களா, சாத்தான் வந்து ஒர்க் ஷாப்பா நம்ம மனசை என்ன செஞ்சிடறான், பயன்படுத்தி கண்டதெல்லாம் செய்ய வச்சிடறான். பைபிள்ல ஒரு பெண்ணை விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிச்சாங்களாம். எந்த நாளும் பார்த்தா பண்டிகை நாட்கள்ல. பண்டிகை நாட்கள்ல தான் இந்த மாதிரி பாவம் அதிகமா என்ன செய்யுது, நடக்குது. எல்லாம் ஃப்ரீயா இருக்கு, ஜாலியா இருக்கு. அப்பதான் மனசு பாவத்தை செய்ய என்ன செய்கிறது, தூண்டுகிறது. வேலை இருக்கு, பிஸியா இருக்குன்னு அவ்வளவு ஈஸியா பாவத்துக்கு மனசு என்ன செய்யாது, போகாம போய் விடுகிறது. ஆண்டவர் நல்லவர். பாடுகள் வழியா தான் நம்ம எங்க போனோம், பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிறது அவருடைய திட்டம். நமக்கு அவரை விசுவாசிக்கிறதுக்கு மாற்றமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் எனக்கு உங்களுக்கு என்ன செய்கிறது, அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பிலிப்பியர் 1:29 நம்ம வாசிக்கிறோம். ஏசப்பா நமக்கு பாடுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சகோதரனை குறித்து வாசிக்கிறோம், ஆண்டவருக்காக பாடுபடுகிறத அதிக பாக்கியம் என்று என்ன செய்தாரா, அவர் எண்ணினாரா. ஏசப்பாக்காக பாடுபடுவதை பாக்கியமா எண்ணினாங்களாம். அப்போஸ்தலர்களுக்கு குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துலங்க ஏசப்பாவுடைய சீஷர்களை குறித்து ஒரு வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவங்கள அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, மிரட்டுறாங்க. அப்ப அவங்களுடைய சாட்சி ஒண்ணு சொல்லப்படுது. ஆக்ட்ஸ் சாப்டர் 5:41. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவுக்காக, நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டோமே என்று சொல்லி சந்தோஷமா இயேசுப்பாவை என்ன செய்தாங்க, அவங்க ஆராதிச்சாங்க, கர்த்தரை தொழுது கொண்டாங்க, சுவிசேஷத்தை மறுபடியும் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்காக பாடுபடுவதை அவங்க சந்தோஷமா அவங்க நினைச்சாங்க. பவுல் கூட தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்போது, எனக்கு பலவீனம் வரும்போது, அவமானம் வரும்போது, நிந்த வரும்போது நான் அதை வேண்டான்னு சொல்லல, அது அதிகமா என்ன செய்யறேன், நான் பிரியப்படுகிறேன். ஏப்பா அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா, நான் எந்த அளவு பலவீனம் உள்ளவனா இருக்கிறேனோ அந்த அளவு பலம் உள்ளவனா இருக்கிறேன். என்ன சொல்றாரு, பலவீனமா இருக்கும்போது ஐ எம் வீக், ஐ எம் ஸ்ட்ராங்ங்கிற. என்னப்பா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா, நான் எந்த அளவு வீக்குன்னு உணர்ந்துக்கிறேனோ அந்த அளவு கிறிஸ்துவின் பலன் என் மேல என்ன செய்கிறது, இறங்குகிறது. ஒரு பாத்திரம் எந்த அளவு கம்மியா இருக்கிறதோ அந்த அளவு தான் அதுல என்ன செய்ய முடியும், நம்மளால ஊற்ற முடியும். எனக்கு பலன் இல்லைங்கும் போதுதான் அதனுடைய பலன் எனக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். அதான் அவர் சொல்றாரு, என் பலவீனம் அதிகமா இருக்கும்போது கிறிஸ்துவின் வல்லமை நிறைவா என் மேல என்ன செய்கிறது, தங்குகிறது. ஆகையால் என் பலவீனத்துல நான் மகிமைப்படுத்துகிறேன், அதுல நான் மேன்மை பாராட்டுகிறேன், பிரியப்படுகிறேன் சொல்லி சொல்லுகிறாரு. இந்த மோசையை குறித்து வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அந்த பாடுகளை குறித்துதான் 4ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு வருவாருங்க. அப்போ
16வது வசனம் வாசிக்கலாமாங்க? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 Peter 4:16. 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கிறிஸ்தவனாய் இருப்பதுனால, முதல்ல நான் தப்பு செய்யும் போது, பாவத்துல போகும்போது யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க. இப்பொழுதும் தப்புக்கு போல, பாவத்துக்கு உடன்படல, பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ற, அப்பதான் நம்ம வேதனைப்படுத்துறாங்க. ஏசப்பா சொல்றாரு, நீ வெட்கப்படாத, அதுக்கு பதிலா தேவனை என்ன செய்ய, நீ மகிமைப்படுத்து. ஏன்னா அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்துல சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவடுகள் வரும்போது, அவமானம் வரும்போது, நிந்த வரும்போது, பாவம் செய்ய நம்ம மனசு என்ன செய்யாதா? போகாத. என் இச்சைகளின்படி பிழைக்க மாட்டேன்னா தேவனுடைய சித்தத்தின்படியே என்ன செய்வேன்? நான் பிழைப்பேன். ரிட்டையர்மெண்டா, பாவங்களை விட்டு அவன் என்ன செய்வான்? அவன் ஓய்ந்து இருப்பான். வேலையை விட்டு ரிட்டையர் ஆன மாதிரி பாடுகளுக்குள்ள போறவங்க பாவத்தை விட்டு என்ன செய்வாங்க? ரிட்டையர்மெண்ட் லைஃப் வாழ ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரே, அப்படின்னா பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை தான், பரிசுத்த வாழ்க்கை தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்ப பாவம் செய்யாம வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம லைஃப்ல அனுமதி கொடுப்பது, பாடுகளை அனுமதி கொடுத்தார். அதனாலதான் மோசே சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று என்ன செய்தார்? எண்ணினார். இதுல ஒரு அழகான ஒரு சத்தியம் என்னன்னாங்க, ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அப்படிங்கிறதுக்கு பதிலா கிறிஸ்துவின் நிந்தை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது the reproach of the Christ அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கிறிஸ்துவின் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினாராம். மோசேயுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளம். மோசே பயங்கரமா அவமானப்படுத்தப்பட்டார். எவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஜனங்க கல்லெறிய பார்த்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே மோசே முறுமுறுத்தான். என்ன ஏன் இப்படி கூட்டிட்டு ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே போலதான் இயேசு அனுபவித்தார். எவ்வளவு நல்லது செஞ்சாரு, அந்த நல்லது செஞ்ச ஜனங்க தான் ஏசப்பா சிலுவையின் அறையும் சில என்ன செய்தாங்க சொன்னாங்க. அப்போ இந்த மோசே அனுபவித்த ஒரு நிந்தை வருங்காலத்துல கிறிஸ்து அனுபவிக்கிற நிந்தைக்கு ஒரு சின்ன ருசியா இருந்துச்சு. அப்ப அதற்கு ஒரு முன் அடையாளமா இவர் அனுபவிக்கிற நிந்தை இருந்ததுனால அந்த நிந்தையை பாக்கியமா என்ன செய்தாரு? என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்களான்னு சொல்லி தெரியல. மோசேக்கு வந்த ஒரு நிந்தை எதிர்காலத்துல கிறிஸ்துவுக்கு வரப்போகிற பெரிய நிந்தைக்கு ஒரு முன் அடையாளமா இருந்துச்சா. அப்ப அதற்கு என்ன, எனக்கு வரக்கூடிய நிந்தை ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறதே என்று சொல்லி அது ஒரு பாக்கியமா என்ன செய்தார்? அவர் எண்ணினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் நம்ம லைஃப் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு ஆண்டவர் தகுதியா எண்ணினாருன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள், உபத்திரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனம் சொல்லுது, நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன்? அப்பேற்பட்டவர்களுக்கு பரலோகத்துல என்ன செய்யுமா? அவர்கள் பலன் மிகுதியா இருக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. இங்க பாடு, இங்க உபத்திரம், இங்க அவமானம் நம்ம தப்பு செஞ்சு அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படி வரும்போது பரலோகத்துல பலன் என்னவா இருக்கும்? மிகுதியா இருக்கும். ஆகையால் அதை அதிக பாக்கியமாய் என்ன செய்யணும்? எண்ணணும். 4 காரியம் பார்த்தோம். 1, பாவமான காரியத்தை அவர் நோன்னு சொல்லி சொன்னார் என்று சொல்லி பார்த்தோம். 2வது, கிறிஸ்துவைய வார்த்தைகளையும் அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் சரியான காரியத்தை தெரிந்து கொண்டார். நீங்க நம்ம என்ன தெரிந்து கொள்ள போறோம்னு சொல்லி வாசிக்கிறோம். 3வதாக அவர் நோக்கமெல்லாம் பரலோக ராஜ்யமா இருந்துச்சு, இனி வரும் பலனா இருந்துச்சு. கிறிஸ்துவை முன்னால வச்சு அவர் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 4வதாக அவர் எண்ணினார், அதிக பாக்கியம் என்று அவர் அதை எண்ணினார். என்ன? எதைய? காசை, பணத்தை அல்ல, கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறது? பாடுபடுவதை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். கடைசியா அந்த 27வது வசனத்துல, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இங்க எகிப்தை விட்டு போனான்னு சொல்லி வரும்போது, ஒன்று அந்த எகிப்தியன் ஒருவர் என்ன செய்தார்? அவர் கொலை செஞ்சார். எபிரேயருக்கு விரோதமா அவன் தீமை செய்யும் போது அவர் என்ன செய்தார்? கொலை செஞ்சார். இந்த செய்தி பார்வோனுக்கு போச்சுக்கும் போது அவர் என்ன செய்தாரு? அங்கிருந்து ஓடி போனார். ஆனா அங்க நம்ம பார்த்தா பயந்து ஓடுற மாதிரிதான் என்ன செய்கிறது அங்க இருக்கிறது. அதனாலதான் இந்த வசனத்தை வச்சு சொல்லும் போது இது அந்த சம்பவத்தை குறிக்காம எகிப்து தேசத்தை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு எங்க போனாங்க? இவங்க
கானானுக்கு என்ன செய்தாங்க? போனாங்க. எகிப்து வளம் நிறைந்த ஒரு நாடாதான் அன்னைக்கு இருந்துச்சு. நைல் நதி பாய்கிற ஒரு நாடு, நல்ல செழிப்பான ஒரு நாடாதான் இருந்துச்சு. ஆனா அந்த தேசத்தை விட்டு போவதற்கு அவர் தைரியமா போனாரா? எப்படி போக முடிஞ்சுச்சா? அதரிசனமானவரை கண்ண முன்னால வச்சு அந்த முடிவில உறுதியாய் அவர் என்ன செய்தாரு? இருந்தார். கடைசி என்ன பார்த்து முடிக்கிறோம் நாங்க? எகிப்தை விட்டு கானானுக்கு போகிற இந்த பிரயாணத்தை, இந்த எக்ஸடஸ்ல, இந்த பிரயாணத்துல கொஞ்சம் கூட தவறு செஞ்சுட்டோமோ, தப்பு நடந்துச்சோ என்று சொல்லி அவருக்குள்ள என்ன வரல? அவருக்கு சந்தேகம் வரவே இல்லை. நிறைய தடவை பிசாசு நமக்குள்ள விதைய போடுவான். அவரோட தவறான முடிவு பண்ணிட்டோமோ, ஏசுப்பாவை நம்பினது தவறாயிச்சோ என்று சொல்லி ஒரு சின்ன விதை உள்ள வருமா. ஆனா பைபிள் சொல்லுது இவருக்கு அந்த சிந்தை வரவே இல்லையா. அவ்வளோ பெரிய ஆளு, பார்வோனுடைய குமாரத்தின் மகன், அடுத்த பார்வோனா இருக்கிறவர். அது ஒருத்தர் சொல்லும் போது சொல்றாருங்க, இவருக்கு எவ்வளவு வயசு? மோசேக்கு எவ்வளவு வயசுல செத்து போனாரு? 120 வயசுல செத்து போனாருங்க. 18 வயசுல ஒரு சின்ன பையன், எகிப்திய ராஜா, கிங் டட்டுன்னு சொல்றாங்க அவரை. அவங்கள ஒரு பிரமிட்ல தான் வைப்பாங்க. எகிப்து ராஜாக்களை பிரமிட்ல வைப்பாங்க. உள்ள ஒரு சில சொத்துக்கள் எல்லாம் உள்ள வைப்பாங்களாம். அந்த 18 வயசு பையனுக்கு உள்ள இருந்த பொக்கிஷத்துல ஒரு சின்ன பொக்கிஷத்தை குறித்து சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு பாத்திரமா, தங்க பாத்திரம். அதோடைய விலை $250,000 அப்படின்னா எவ்வளவு அர்த்தம் தெரியுமாங்க? 2.5 கோடி ரூபாய் அந்த சின்ன பாத்திரத்துக்கு ரேட்டுங்க. சின்ன பாத்திரம். அவங்க சும்மா எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அந்த 18 வயசு ஒரு ராஜாவுடைய பிரமிடுக்குள்ள ஒரு நிறைய பாத்திரங்கள் உண்டு, நிறைய பொக்கிஷங்கள் உண்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 1920 அது வெளியே எடுத்தாங்களாம். அந்த சின்ன பாத்திரத்துடைய விலை $250,000. நம்முடைய கணக்குப்படி 2.5 கோடி ரூபாய். ஒரு சின்ன பாத்திரம் 2.5 கோடினா அங்க உள்ள இருக்கிறதெல்லாம் கணக்கு போட்டா எத்தனை கோடி கோடியா மாறும். அதுவும் 18 வயசு ஒரு சின்ன பையனுக்கு எப்படின்னா, இந்த சகோதரனுடைய 120 வயசு அந்த ஊர்ல ராஜாவா இருந்துடுறாங்க. அவருடைய வேல்யூ எவ்வளவு பெரிதா இருந்திருக்குமே. ஆனா அதை அவர் வேண்டாம் சொல்லி ஒதுக்கிட்டு கானான் தேசத்துக்கு என்ன செய்தாரு? அவர் போனார். அந்த முடிவில் அவர் எப்படி இருந்தாராம்? உறுதியா இருந்தார். கொஞ்சம் கூட என்ன செய்யல? சந்தேகப்படவே இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த கானான் தேசத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கும்போது, இந்த பிரயாணத்துல சந்தேகம் வரும்போது, இல்லாண்டவரே நான் சந்தேகப்படல, நான் தவறு செய்யல, நீங்க சரியான என்ன கூட்டிட்டு போறீங்க, சரியான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க, இந்த சந்தேகம் இல்லாம போகணும். அதனாலதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனம் நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. இதை யாருக்கு எழுதுறாங்களோ அவங்களுக்கு குறித்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. பயங்கரமான பாடுகளுக்குள்ள இந்த ஜனங்க போனாங்களாம். நிந்தைகளை, போராட்டங்களை பல விதமா அனுபவிச்சாங்களாம். தங்க ஆஸ்திகள் எல்லாம் கொள்ளையிட கொடுத்தாங்க. 33ஆம் வசனம் 34ஆம் வசனத்துல எல்லாம். அப்ப 35ஆம் வசனம் சொல்றாரு, எபிரேயர் 10:35, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க விட்டு விடாதீங்க. ஆண்டவருக்காக பாடுபட்டாங்க, ஆண்டவருக்காக எல்லாம் இழந்தாங்க, நிந்தைய வேதனையை சகிச்சாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த உறுதியை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க விட்டுறாதீங்க. அந்த கான்பிடன்ஸை விட்டுறாதீங்க, அந்த மேன்மையை நீங்க விட்டுறாதீங்க. அதுதான் மிகுந்த பலனுக்கு ஏதுவான. மோசேக்குள்ள உறுதி இருந்துச்சு, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இருந்துச்சு. என்ன ஆனாலும் சரி, கர்த்தரை அழைச்சு வந்த தேவன் இறுதி வரைக்கும் கொண்டு போவார் என்று சொல்லி ஆண்டவர் சார்ந்து கொண்டு நானும் நீங்களும் யோசிச்சு பார்க்கலாம். இந்த 5 காரியம் யோசிக்கலாம். பாவத்துக்கு நான் நோன் சொல்லுகிறவனா நான் இருக்கணும். பரிசுத்தமானதை தெரிந்து கொண்டவனா நான் இருக்கணும். 3வது, இனி வரும் பலனை கணமுனால வச்சு ஓடுகிறவங்களா நாங்க இருக்கணும். ஏசப்பாக்காக பாடுபடுவதை வாக்கியமா என்ன செய்யணும், நான் எண்ணுகிறவனா இருக்கணும். இந்த முடிவுல, இந்த பிரயாணத்துல நான் உறுதி உள்ளவனா இருக்கணும். நம்ம ஜெபம் இல்லாம சேர்ந்த ஆண்டுட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். மோசேயுடைய வாழ்க்கை எனக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய சவாலா இன்னைக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒரு முன் அடையாளமா மோசேயுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆரம்பம் மோசமா இருந்துச்சு, ஆனா முடிவு சம்பூர்ணமா இருந்துச்சு. ஆண்டவராலேயே அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிச்சு. பின்னால இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னால அந்த மறுரூப மாலையில வரும்போது மோசேயும் எலியாவும் இயேசுவை பலப்படுத்தினாங்கன்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். அந்த ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு தேவ மனிதன். அந்த மோசே மூலமா நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. பாவ சந்தோஷங்களை அவர் வேண்டான்னு சொல்லி சொன்னாரு. கர்த்தருடைய காரியங்களை அவர் தெரிந்து கொண்டாரு. இனி வரும் பலன் மேலதான் அவருடைய கண்கள் இருந்துச்சு. வேற எல்லாம் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அவருடைய கண்கள் இனி வரும் பலன் மேலதான் அவர் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்காக பாடுபடுவதை வேதனையா பாரமா நினைக்காம அது மிகுந்த பாக்கியம் என்று
he esteemed that one. அது அவ்வளவு ஒரு பெருசா நினைச்சாராம், பெரிய இடத்துல அதை வச்சாராம். ஆண்டவருக்காக பாடுபடுவது எனக்கு கிடைத்த பாக்கியம் சொல்லி அவர் நினைச்சாராம். இந்த முடிவுல கொஞ்சம் கூட சலனப்படல, சந்தேகப்படல, கேள்வி கேட்கல, முறுமுறுக்கல, உறுதியாயிருந்தார். எப்படி முடிஞ்சுச்சுன்னா இயேசுவை கண்ணமுனால வச்சு ஓடிக்கொண்டே இருந்தாரு. அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்தாரு. கண்ணமுனால ஆண்டரை வச்சு ஓடிக்கொண்டே இருந்தார். எனக்கு உங்களுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறதுங்க. பாவத்துக்கு நோ சொல்லுவோமா? கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நம்ம எஸ் சொல்லுவோமா? அதை தெரிந்து கொள்வோமா? கண்ண முன்னால அதை வரப்போகிற பலனை, இந்த பரலோக ராஜ்யத்தை, நித்தியம் ஆண்டவரோடு கூட வாழ்வதை என் கண்ண முன்னால வச்சு நான் ஓடுவேனா? கிறிஸ்துவுக்காக வரக்கூடிய பாடுகளை வேண்டான்னு சொல்லாம அது பாக்கியமா நினைச்சு அந்த முடிவில் நம்ம உறுதியாய் நிற்போமா? சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, ஐயா, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தருடைய உயிரோடு எழுந்த இந்த நாள்ல நாங்க ஒன்று கூடி வரும்போது எங்க முன்னால மோசேயுடைய வாழ்க்கையை வைத்து, மோசே பாவத்துக்கும் உலக சந்தோஷத்துக்கும் அவர் நோ என்று சொல்லி சொன்னாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எங்களை பார்த்து கேட்கறீங்க ஏசப்பா. மோசேக்கு அப்படி வாழ உதவி செஞ்ச ஆண்டவரு எங்க சபையில் இருக்கிற எல்லாருக்கும், இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் அதுக்கு நோ சொல்லுகிற ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. என் ஆண்டரை நான் வேதனைப்படுத்த மாட்டேன், இந்த பாவத்துல நான் விட மாட்டேன், ஆண்டருக்கு விரோதமா பொல்லாத காரியத்தை நான் சிந்திக்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேன்மையானவைகளை, உண்மையும் உங்களுடைய வார்த்தைகளையும் அன்று உம்முடைய காரியங்களையும் தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. எத்தனை தெரிந்து கொள்ளுதல் தவறாய் இருக்கிறதுனால அப்பா, நாங்க சூஸ் பண்ணுகிறது பாவமா இருக்கிறதுனால எங்க வாழ்க்கையே மோசமா போகிறத பார்க்கிறோம். தேவரீர், எங்க தவறான வழிக்கு எங்களை போக விடாதீங்க, தவறான காரியத்தை தெரிந்து கொள்ள விடாதீங்க. எங்களோடு நீங்க பேசுங்க ஏசப்பா. எப்பொழுதுமே கண்ண முன்னால உண்மையும் உங்க ராஜ்யத்துக்கு முன்னால வச்சு நாங்க ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்காக படுகிற பாடுகளை பாக்கியமா, அதுவும் அதிக பாக்கியமா மோசே எண்ணினாரு. நாங்களும் அப்படி நினைக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. வந்துட்டோம், சார்ந்து வந்துட்டோம், கானானுக்கு பிரயாணமா போயிட்டே இருக்கிறோம், பரம கானானுக்கு பிரயாணமா போயிட்டே இருக்கிறோம். தேவரீர், சந்தேகம் வர விடாதீங்கய்யா, முறுமுறுக்க எங்களை விடாதீங்க, கேள்வி கேட்க விடாதீங்க. உறுதியாய் நிற்க என் ஆண்டவர் நல்லவர், அழைச்சது அவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி உண்மை சார்ந்த எங்க ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை கொடுங்க. வந்திருக்கிற எல்லாரையும், இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்குள்ளையும் அன்று இந்த ஒரு உறுதி காணப்பட கிருபை தேங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.